அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் ரியல் நம்பர்ஸில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் MCQs பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1. இஃப் டூ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் p and q கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as p is equal to q is equal to ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. வேர் a and b are prime numbers, then LCM of a and b. ஏக்கும் பிக்குமான LCM என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம a என்னன்னு கண்டுபிடிக்கணும், b என்னன்னு கண்டுபிடிக்கணும். நல்லா பாருங்கள். p is equal to ab ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. q is equal to aqb அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ LCM என்னன்னு கேட்குறாங்க. LCM அப்படின்னா இருக்கிற வேல்யூஸில் LCM is equal to இருக்கிற வேல்யூவில் பவரில் எது அதிகமாக இருக்கோ அதுதான் LCM. இங்கே ஏல வந்து பவரில் வந்து 3 இருக்குது. அதே போல் பியில் பவரில் 2. ஓகேவா? ஸோ அப்போ ஏக்யூப் பி ஸ்கொயர் தான் LCM. ஆப்ஷன் சி. இஃப் P and Q are natural numbers, P is multiples of Q, then what is the HCF of P and Q? P வந்து ஒரு நேச்சுரல் நம்பர், Q வந்து ஒரு நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து P is multiples of Q, அதாவது P is equal to 2Q இல்லைன்னா P is equal to 3Q இந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த HCF of P and Q? ஸோ இப்போ ரெண்டுத்தையும் பாருங்கள். பிக்கு பதிலாக நம்ம 3Q இல்லைனா M into Qன்னு எழுதிக்கலாம், Qன்னு எழுதிக்கலாம். இந்த ரெண்டுத்துக்குமான HCF காமனாக எது இருக்கோ அதுதான். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். HCF வந்து Q. அடுத்து let A and B be two positive integers such that A is equal to P Q power 4 AB ரெண்டு கொடுத்துருக்காங்க. if HCF of AB is equal to P power M Q power N and LCM equal to P power S Q power B power R Q power S, then M plus N into R plus S. ஓகே. இப்போது ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். PQ Q power 4. பியோட வேல்யூவில் P ஸ்கொயர் Q கியூப். HCF LCM கொடுத்துருக்காங்க. HCF வந்து P பவர் M Q பவர் என்னன்னும், LCM வந்து P பவர் R Q பவர் Sன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கு நம்ம HCF LCM கண்டுபிடிக்கலாமா? HCF ரெண்டுத்துலேயும் LCMனா மோஸ்ட் பவரு, HCFனா லீஸ்ட் பவர், அதாவது P ஸ்கொயர். அதே போல் Q கம்பேர் பண்ணும்போது Qவில் சின்ன நம்பர் வந்து 3, Q பவர் 3. அடுத்து LCM. LCMல ஹையஸ்ட் பவர் PQ Q பவர் 4. இப்போது நம்ம கண்டுபிடிச்ச HCF அவங்க கொடுத்துருதையும் கம்பேர் பண்ணோம்னா எம்மோட வேல்யூ என்ன வருது பாருங்கள். M is equal to 2, N is equal to 3, R is equal to 3 and S is equal to 4. இப்போ கொஷின் என்னென்ன கேட்குறாங்க பாருங்கள். M plus N, M plus Nோட வேல்யூ 5, R plus S, R plus Sோட வேல்யூ 7. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்களா? மல்டிப்ளை பண்ணால் 35 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி 35. அடுத்து ஃபோர்த் ஒன். த சம் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 196. ஃபஸ்ட்டு 196 ப்ரைம் ஃபேக்டர் பண்ணிக்கலாம். இதுக்கு 196. ஸோ 2 ஆல் டிவைட் பண்ணால் 98, 2 ஆல் டிவைட் பண்ணால் 49, அகைன் 7 ஆல் டிவைட் பண்ணால் 7. அப்போ 198 2 ஸ்கொயர் இன்ட்டு 7 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ சம் ஆஃப் எக்ஸ்போனண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. சம் ஆஃப் எக்ஸ்போனண்ட் ஈக்குவல் டு பவரில் இருக்கிற வேல்யூ ஆட் பண்ணிக்கோங்க. பவரில் என்ன இருக்குது? 2 2 2 + 2 4. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். the exponents, the sum of exponents of prime factor in the prime factorization, அதே கொஷின் தான் பாருங்க. 1764 2 ஆல் டிவைட் பண்ணால் 8 1s are 8, 8 2s are 2, again 2 ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 4 1, 2 ஆல் டிவைட் ஆகுதா? 3 ஆல் டிவைட் ஆகுது. எப்படி பாருங்கள், 4 + 4 8, 8 + 1 9. ஸோ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி நமக்கு வர நம்பரை 3 ஆல் டிவைட் பண்ண முடிஞ்சால் இந்த நம்பரையும் 3 ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் டேரெக்டாக 3 ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். 1 3s are 3,
4 3s are 12, 2 carry 7, 5 plus 7 12, 3 ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், again 7 7. ஸோ அப்போ ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், 1764 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 7 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ சம் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் இதே கொஷின் தான் கேட்குறாங்க. சம் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 + 2 + 2 இஸ் ஈக்குவல் டு 6. ஆப்ஷன் டி. ஓகேவா? ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து கொஷின் நம்பர் 6. The value of x and y in the given figure. Okay, so 1001. Question number 106 1001. இது வந்து 3 டேபிள் முடியாது, 4 5 6 7 டேபிளில் செக் பண்ணி பார்க்கலாம். 1 7s are 7, 3 கேரி, 30ல் 4 7s are 28, 2 கேரி, 21ல் 3. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு போட்டோம்னா 143 107 வருது. அகைன் இந்த 143-ஐ 11ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 11s are 11, 3 கேரி 13. ஓகேவா? அப்போ இங்கே ஒய்யோட வேல்யூ 13. ஃபஸ்ட் என்ன கேட்குறாங்க? எக்ஸோட வேல்யூ 7, ஒய்யோட வேல்யூ 13. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இங்கே பாருங்கள், ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக நமக்கு 713-ஐ மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொஷினில் என்ன ஆர்டரில் கேட்டிருக்காங்களோ அதே ஆர்டரில் தான் நம்ம ஆன்சர் எழுதணும். ஓகேங்களா? அடுத்து 7th ஒன், த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ ப்ரைம் நம்பர் எடுத்துங்க, 2ன்னு எடுத்துங்க. 2ல் 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1ன்னு கிடைக்கும். ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2வை 2 × 1ன்னு எழுதிக்கலாம். 2 ஒரு ஃபேக்டர், 1 ஒரு ஃபேக்டர். ஸோ அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். இதே கொஷின் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ 1 தான் கிடைச்சிருக்கும். ப்ரைம் நம்பர்ஸோட ப்ரைம் ஃபேக்டர் 1 தான். வெறும் ஃபேக்டர்னு கேட்டாங்கன்னா இந்த 1ஐயும் எடுத்துக்கணும். ஏன்னா 1 வந்து ப்ரைம் நம்பரும் இல்லை, காம்போசிட் நம்பரும் இல்லை. ஓகேவா? வெறும் ஃபேக்டர்னு சொல்லும்போது இந்த 1ஐயும் சேர்த்து எடுத்துக்கணும். ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். அடுத்து 8th ஒன், HCF அண்ட் LCM ஆஃப் 3 நம்பர் கொடுத்துட்டு இதுக்கு HCF LCM கேட்குறாங்க. நம்ம தனித்தனியாக போகிறதுனால போட்டுக்கலாம், ஒன்றா போகிறதுனால போட்டுக்கலாம். நான் தனித்தனியாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதை 2 டேபிளில் டிவைட் பண்ணால் 6, அகைன் 2 டேபிளில் டிவைட் பண்ணால் 3, 3 டேபிளில் டிவைட் பண்ணால் 1. அடுத்து 21, 3 டேபிளில் டிவைட் பண்ணால் 7, 7 டேபிளில் 1. அடுத்து 15, 3 டேபிளில் 5 டைம்ஸ், 5 டேபிளில் 1 டைம்ஸ். இப்போ பாருங்கள், இந்த 12ல் 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 அப்படின்னு எழுதிக்கலாம். 21-ஐ 3 × 7 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து 15-ஐ 3 × 5 அப்படி எழுதிக்கலாம். ஸோ ஏன் இந்த மாதிரி கேப் விட்டு எழுதியிருக்கேன் அப்படின்னா, நமக்கு காமனாக இருக்கிற நம்பர் ஒரே இடத்துல வர மாதிரி எழுதிக்கிட்டேன். நீங்கள் அப்படி எழுதணும்னு அவசியம் இல்லை, புரிஞ்சால் மட்டும் போதும். இப்போது HCF அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக என்ன இருக்கோ அது மட்டும் தான் HCF. ஆனால் LCM அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறத ஒரே ஒரு முறை எழுதிக்கணும், காமனாக இல்லாததை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இங்கே 2 ஸ்கொயர் இல்லை, காமனாக இல்லை, அது அப்படியே 2 ஸ்கொயர் 4ன்னு எழுதிக்கலாம். 7 அது அப்படியே 7ன்னு எழுதிக்கலாம். 5 அப்படியே 5ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 5s are 20, 3 7s are 21 × 20, 420. HCF 3. ஃபஸ்ட்டு HCF கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு 3 வரணும், அடுத்து 420 வரணும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 9th ஒன், அதே தான் HCF LCM கேட்குறாங்க. நான் சம்மு போட்டுறதுக்கு முன்னாடி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 378 2ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம்ஸ், 8 7s 8 2s are 16, again 3 டேபிளில் 6 3, 3 டேபிளில் 21, 3 டேபிளில் 7. அடுத்து 180 2 டேபிள், again 2 டேபிள், again 3 டேபிள், again 3 டேபிள், 5 டேபிள்.
அடுத்து லாஸ்ட்டு 420 2 டேபிள் அகைன் 2 டேபிள் 6 வருது 3 டேபிள் 5 டேபிள் 7 டேபிள்ஸ். இப்போ HCF பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். 378 ஈக்குவல் டு 2 பவர் 1 இன்ட்டு 3 ஸ்கொயர். அடுத்து 180 இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5. அடுத்து 420 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 பவர் 1 இன்ட்டு 5 பவர் 1 இன்ட்டு 7 பவர் 1. இப்போ HCF பாருங்கள். HCFல ஃபஸ்ட்டு காமனாக இருக்கணும். 2வும் 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ அப்போ 2வும் 3 மட்டும்தான் வரணும். அதில் பவரில் எது கம்மியாக இருக்கோ அதுதான் வரணும். இங்கே 2 பவர் 1 3 பவர் 1. ஸோ இப்போ 2 3s 6. ஓகேவா? 6 எத்தனை இருக்குது ஆப்ஷனில்? 2 இடத்துல இருக்குது. இந்த 2 இடத்துல எதனா ஒன்று தான் வரப்போகுது. ஓகேங்களா? அடுத்து LCM. ஸோ LCMக்கு என்ன பண்ணணும்? அதே காமனாக இருக்கிறத எடுத்து எழுதணும். ஆனால் பவரில் ஹையஸ்ட் வேல்யூ எழுதணும். இங்கே 2 பவர் 2 தான் ஹையஸ்ட்டு. இங்கே 3 ஸ்கொயர் ஹையஸ்ட்டு. அடுத்து காமனாக இல்லாததையும் எடுத்து எழுதிக்கிறோம். 5 இன்ட்டு 7. இப்போ பாருங்கள் 2 பவர் 2 4 இன்ட்டு 9 இன்ட்டு 5 இன்ட்டு 7. சாரி, இந்த இடத்துல நமக்கு 3 க்யூப்னு இருக்குது. அப்போ இது ஸ்கொயர் கிடையாது, க்யூபு. அப்போ இங்கே ஒரு 3ன்னு வரணும். அப்போ என்ன ஆகும்? இன்னொரு மல்டிபிள் பை 3 ஆகும். 60ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 0 6 3s 8 36 37. ஸோ 3780. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து லாஸ்ட்டாக 10th one. If the product of two co-prime numbers is 553 and their HCF is, ரெண்டு நம்பருக்கோட ப்ராடக்ட் வந்து 553. அதாவது HCF வந்து ப்ராடக்ட் வந்து 553. A இன்ட்டு B இஸ் ஈக்குவல் டு 553. இதனுடைய HCF என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இந்த ரெண்டு நம்பருமே கோப்ரைம், அதாவது இதுக்கும் இதுக்கும் காமன் ஃபேக்டர் எதுவுமே இருக்காதான். அப்படி காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லைன்னா கோப்ரைமோட HCF வந்து 1, ஆல்வேஸ் 1. ஓகேவா? ஸோ அப்போ அப்படியே எழுதிக்கலாம். நம்ம சம் போடணுன்னு அவசியம் இல்லை. கோப்ரைம்னா HCF 1 தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 11. LCM of smallest 2 digits composite number and smallest composite number. Okay. So 2 digit composite number. LCM of smallest 2 digit composite number. Composite number na factor வந்து 2-3 factors இருக்கணும். Smallest 2 digit number வந்து 10. இது வந்து 2 ஆலையும் மல்டிப்ளை பண்ணலாம், 10 ஆலையும் 5 ஆலையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர். ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர் அப்படின்னா 4. ஓகேவா? 1 வந்து ப்ரைம் நம்பரும் இல்லை, காம்போசிட் நம்பரும் இல்லை. 2 3 ரெண்டுமே ப்ரைம் நம்பர். 4 தான் ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர். ஸோ இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் கேட்குறாங்க. 4 10 2 ஆல் டிவைட் பண்ணால் 2 5. இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்க 100. ஸோ இப்போ எல்சிஎம் வந்து 100, சாரி 10 2s 20. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? 2 1 5 1 1. ஓகே, அடுத்து 12th. The ratio of LCM and HCF of least composite number and least prime number. The ratio of LCM and HCF, first LCM கேட்டிருக்காங்க, ரேஷியோ மாற்றி எழுதிடாதீங்க. least composite number, least composite number என்ன? 4. இப்போ தான் பார்த்தோம். least prime number என்ன? 2. ஸோ prime number 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இதுக்கு எல்சிஎம் கேட்குறாங்க. இதனுடைய எல்சிஎம் வந்து 4. HCF கேட்குறாங்க 2. இது வந்து காமனாக 2 ஆல் டிவைட் பண்ணால் 2:1. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, 13th one. ஸோ HCF கொடுத்துருக்காங்க 6. எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். A இன்ட்டு B இஸ் ஈக்குவல் டு HCF இன்ட்டு LCM. ஓகேவா? A இன்ட்டு B வந்து
336, 54. அதாவது 336 into 54 equal to HCF வந்து 6 into LCM. இப்போ LCM என்னன்னு கேட்குறாங்க. இந்த 6 இந்த பக்கம் வந்ததுன்னா டிவைடில் ஆகிடும். 1 times 9 6 54. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் 9 6 54, 5 carry, 9 3 27, 32, sorry 2, 3 carry 30, 3024. So for answer question number 13, answer B. அடுத்து 14th one, the value of A if HCF of x, 18 equal to 2 and LCM வந்து 36. அது ஏ ஃபார்மில் தான். இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன், இங்கே எழுதிக்கிறேன். இது 14th ஒன்று, சாரி இது 13th ஒன்று. இப்போ நம்ம போடுறது 14th ஒன். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸு இன்ட்டு 18 ஈக்குவல் டு ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ 2 அண்டு எல்சிஎம்மோட வேல்யூ 36. இந்த 18 இந்த பக்கம் வந்துடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 18 2 இன்ட்டு 36 டிவைட் பை 18. 1 times 2 times answer 4. ஸோ எக்ஸோட வேல்யூ 4 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து HCF 2 numbers is 27 and their LCM is 162. If one of the number is 54, then the other number. Okay, HCF of 2 numbers is 27. A into B இதே ஃபார்முலா தான், ஈக்குவல் டு HCF into LCM. HCF கொடுத்துருக்காங்க 27, LCM கொடுத்துருக்காங்க 162, ஒன் நம்பர் கொடுத்துருக்காங்க 54, இன்னொரு நம்பர் என்னன்னு தெரியல. ஓகேவா. அப்போ B is equal to 27 into 162 divided by 54. 1 times 2 times 1 time 81. ஸோ பியோட வேல்யூ 81. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். LCM of 2 numbers is 14 times their HCF. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். LCM is equal to 14 times HCF. டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். இதில் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணுறோம். த சம் ஆஃப் LCM அண்ட் HCF. LCM ப்ளஸ் HCF ஈக்குவல் டு 600. இஃப் ஒன் நம்பர் இஸ் 280, ஏவோட வேல்யூ வந்து 280, அதர் நம்பர் பியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம HCFஐ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் LCMோட வேல்யூ 14xன்னு கிடைக்கும். இங்கே 14x ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 600ன்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா 15x இஸ் ஈக்குவல் டு 600, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 14 கிடச்சிரும். அப்போ இங்கேயும் வந்து நமக்கு எக்ஸுக்கு பதிலாக 14 அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்முலா பாருங்கள். A இன்ட்டு B ஈக்குவல் டு HCF இன்ட்டு LCM. HCFோட வேல்யூ 14 கிடச்சிருக்கு, இன்ட்டு LCMோட வேல்யூ 14 இன்ட்டு எக்ஸு, எக்ஸோட வேல்யூ அகைன் 40. இங்கே ஏவோட வேல்யூ 280 கொடுத்துட்டாங்க, B மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ B இஸ் ஈக்குவல் டு 40 இன்ட்டு 14 இன்ட்டு 40 டிவைட் பை 280. ஸோ இப்போ ஜீரோஸ் கேன்சல் பண்ணிடுறேன். 7 டேபிளில் 2 times 4 times அகைன் 4 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பியோட வேல்யூ 4 2s are 880. ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். அடுத்து 17th ஒன். HCF ஆஃப் 144 அண்டு 198. 144 198. ஸோ HCF கேட்குறாங்க. நீங்கள் தனித்தனியாக போகிறதுனால போட்டுக்கலாம். நான் தனித்தனியாக போடுவா, ஒன்றா போட்டுருவா. தனித்தனியாக போகிறதுனால போடலாம். 2 டேபிளில் 7 2 டேபிளில் 36, அகைன் 2 டேபிள் 18, அகைன் 2 டேபிள் 9, 3 டேபிள் 3. இங்கே 2 டேபிள் 99, 3 டேபிள் 33, 3 டேபிள் 11. இப்போ 144 எப்படி இதெல்லாம் பாருங்கள். 2 பவர் 4 இன்ட்டு 3 ஸ்கொயர். 198 எப்படி இதெல்லாம் பாருங்கள். 2 பவர் 1 இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 11. ஸோ இப்போ இது ரெண்டுத்தில் காமனாக இருக்கிறத பார்க்கணும். அதில் பவர் வந்து லோயஸ்ட் பவர். அப்போ HCFன்னு பார்த்தோம்னா
2 power 1, 3 power 2. So 2 into 9, 18. So question number 17 option B the correct answer. 225 can be expressed as 225. பாருங்க 225 5 table 4 times 25 5 table 9 times 3 table 3 times 3 square into 5 square இல்லை 5 square into 3 square. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 19. 108 can be expressed as product of its prime number. 108. 2 table 5 4 2 table 27 3 table 9 3 table 3 3 table 1. So 2 square 3 cube 2 square 3 cube. Option D the correct answer. அடுத்து 20th one. 2120. 2 table 1 times. இங்கே பாருங்கள் இங்கே 1 இருக்குது, நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. அதனால் 6 பக்கத்தில் இருக்கிற 2 எடுத்து 6ன்னு போட்டுருவாங்க மோஸ்ட்லி. ஆனால் இங்கே ஒரு நம்பர் நம்ம டிவைட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுனால இங்கே ஒரு 0 கம்பல்சரி வரணும். அது மிஸ் பண்ணிடாதீங்க. அகைன் 2ஆல் 5 3 0 2ஆல் 2 6 5 5 டேபிளில் 5 5s 25 1 carry 15 3 times. So 53 என்றது prime number. So answer 2 cube 5 power 1 53 2 cube 5 53. Option B the correct answer. 2 root 3 is dash number. root 3 அப்படின்னாவே irrational. அது கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு irrational தான் வரும். So answer option C irrational. If A and B are two positive integers such that the least prime factor of A is 3 and the least prime factor of B is 5, then the least prime factor of A plus B. Okay. least prime number வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே least prime number வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 8ன்னு கிடைக்குது. சரிங்களா? A plus B ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? the least prime factor of A plus B. இதனுடைய prime factors என்னவா இருக்கும் அப்படின்னா இது வந்து 2 into 2 into 2ன்னு எழுதிக்கலாம். வேறு என்ன வேணால் வரட்டும், மல்டிப்பிளாக வரட்டும், ஆனால் மினிமம் ஒரு 2 வந்து இருக்கும். ஓகேங்களா? அதான் லீஸ்ட் ப்ரைம் நம்பர் கேட்குறாங்க. 2 தான் நமக்கு லீஸ்ட் ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஷின் முக்கியம், கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. செலக்ட் த லீஸ்ட் நம்பர் that is divisible by all numbers between 1 and 10 both inclusive. ரெண்டுமே ஆட் பண்ணி, அதாவது 1 இருக்கணும் 10 இருக்கணும். ஓகே, select the least number that is divisible by all the numbers. ஓகே, இப்போ இந்த 1 ஒரு நம்பர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10ன்னு வச்சுங்களேன். அந்த 10 1ஆலையும் டிவைட் பண்ண முடியும், 2ஆலையும் டிவைட் பண்ண முடியணும், 3ஆலையும் 4ஆல் 5ஆல் 6ஆல் 7ஆல் எல்லாத்துலேயும் டிவைட் பண்ண முடியணும் அப்படின்னு ஒரு நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? 1. இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டுன்னு இல்லை, ஒரு டேபிள் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ 1 எப்படி எதுலன்னா 1 into 1, 2 2, 3 3, 4 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், 5 5 power 1, 6 2 into 3, 7 7, 8 2 cube, 9 3 square, 10 2 into 5. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ப்ரைம் நம்பர்ஸாக எழுதியிருக்கோம். இதில் ப்ரைம் நம்பரில் 2 எங்கெங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். 1 2 3 4. இந்த 2ல் நமக்கு என்ன கேட்குறாங்க, நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோமா? எதில் ஹையஸ்ட் பவர் இருக்குது பாருங்கள், 2 cube, இங்கே தான் ஹையஸ்ட் பவர் இருக்குது. ஓகே, அடுத்து 3 எங்கே இருக்குது பாருங்கள், 1 2 3, 3 இடத்துல இருக்குது. அதில் ஹையஸ்ட் பவர் வந்து 3 ஸ்கொயர். அடுத்து 5, இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது, ஹையஸ்ட் பவர் 5 மட்டும்தான். 7 பார்த்தோம்னா இங்கே மட்டும்தான் இருக்குது, ஹையஸ்ட் பவர் 7 மட்டும்தான். இதுதான் நமக்கு எல்சிஎம். ஓகேவா?
2 cube 8 into 9 into 5 into 7. 8 4s are 40, 9 7s are 63, 12 1 carry, 24 plus 1 25. 2520. Question number என்ன 23 ஆ 2520 ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து if n is natural number then which of the following numbers end with 0? ஓகே, n வந்து நேச்சுரல் நம்பராக இருந்ததுன்னா இதில் எது வந்து ஜீரோவில் முடியும்னு கேட்குறாங்க. இது வந்து நமக்கு ஒரு தேரமும் இருக்குது. ஸோ 2 into 5 வந்தால் தான் நமக்கு என்னோட வேல்யூ என்னவாக இருந்தாலும் நமக்கு ப்ரைம் ஃபேக்டரில் 2வும் 5வும் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஜீரோவில் முடியும். ஓகேவா, இது அப்படி பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இஃப் p ஸ்கொயர் ஈக்குவல் டு 32/15 கொடுத்துருக்காங்க. p ஸ்கொயர் ஈக்குவல் டு 32/50. இது வந்து 4 டேபிள் கேன்சல் 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 16/25. அப்போ பியோட வேல்யூ என்ன ஆகும்? +or-4/5ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ கொஸ்டினில் என்ன ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ஹோல் நம்பர், இன்டீஜர், ரேஷனல் நம்பர். ஸோ பி வந்து +or-4/5 அப்படின்னு எழுதலாம். சரியா? இந்த 4/5ன்றது ரேஷனல் நம்பர். சரியா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 26. இஃப் HCF வந்து 14 கொடுத்துருக்காங்க, LCM கொடுத்துருக்காங்க, கேவோட வேல்யூ என்ன கேட்குறாங்க. ஓகே, ரெண்டு நம்பர் A into B equal to HCF into LCM. HCF என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 2520. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் ரெண்டு நம்பர். ஓகேவா, இங்கே ரெண்டுமே சேமாக தான் இருக்கணும். ஓகேங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. 2520 into 6600 equal to HCF 40 into LCM 252 into K. இப்போ கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? இந்த 40 into 252 இந்த பக்கம் வந்ததுன்னா டினாமினேட்டில் வந்துடும். 252 into 40 equal to K. இந்த 252ஐ இந்த கேன்சல் பண்ணோம்னா 10 டைம்ஸ். இந்த 0வை இங்கே கேன்சல் பண்ணிடலாம். 4ஆல் 1 டைம்ஸ் 2 கேரி 26, 6 4s are 24, 2 கேரி 25 0. அப்போ கேவோட வேல்யூ 1650. ஆப்ஷன் ஏ 1650 ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 27. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. 3ல் வந்து 3 பவர் எக்ஸ், 5ல் 5 7. ஓகே, இப்போ நம்ம எல்சிஎம் ஆஃப் 3780 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா மட்டும் போதும். இதனுடைய ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சா மட்டும் போதும். அதுலேருந்து HCF கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? ஸோ எல்சிஎம் அவங்களே கொடுத்துட்டாங்க 3780. கொடுத்துருக்க நம்பர்லேருந்து நமக்கு ஒரு HCF கண்டுபிடிக்கணும். இந்த நம்பரை ப்ரைம் ஃபேக்டர் பண்ணி அதுலேருந்து ஒரு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? இங்கே ஒரு எல்சிஎம் கிடைக்கும். இதுலேயே வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டர் பண்ணி எல்சிஎம் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, அதை ப்ரைம் ஃபேக்டர் பண்ணிக்கணும். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இதை நான் ப்ரைம் ஃபேக்டர் பண்ணுற பாருங்கள். 2ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம்ஸ், 8 டைம்ஸ், 9 டைம்ஸ் 0. அகைன் 2ஆல் டிவைட் பண்ணலாம். 9 4 5. அடுத்து 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். 3 1 5. அகைன் 3ஆல் 3. இங்கே 1 டிவைட் பண்ண முடியாது. 1 இது. இந்த 1 டிவைட் பண்ண முடியாது, அதனால் 0 போடணும். 15ல் 5 டைம்ஸ். அகைன் 3ஆல் 3 டைம்ஸ் 5 டைம்ஸ். இப்போ 5ஆல் 7 டைம்ஸ். இப்போது 3780வை ப்ரைம் ஃபேக்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 க்யூப் இன்ட்டு 5 இன்ட்டு 7. அவங்க கொஷினில் கொடுத்துருக்குறதுல எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன ஆகுது பாருங்கள். 2 ஸ்கொயர் இருக்குது, 3 பவர் எக்ஸ். எல்சிஎம் அப்படின்னா ஹையஸ்ட் பவரா?
இங்கே 3யோட பவரில் வந்து 1 தான் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ் வந்து 1 அதிகமாக இருக்கும் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் 1 இருந்தாலும் அதுதான் எல்சிஎம். ஓகேவா? அதனால் 3 பவர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இங்கே எக்ஸோட வேல்யூ 1 இருக்கலாம், 1 அதிகமாகவும் இருக்கலாம். 1 இருந்தாலும் நம்ம 3 பவர் எக்ஸ்ன்னே எடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், நமக்கு எக்ஸ் கண்டிப்பாக வேணும். ஓகேவா? அடுத்து 5 ஒரே முறை தான் இருக்குது. 7. இப்போ இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கேயும் கம்பேர் பண்ணால் 2 ஸ்கொயர் காமனாக இருக்குது, 5ம் காமனாக இருக்குது, 7ம் காமனாக இருக்குது. அப்போ 3 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 பவர் 3. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்து 28. இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? ஃபஸ்ட்டு இது ப்ரைம் ஃபேக்டர் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து எக்ஸு ஒய் ஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணுங்கள், இதனுடைய வேல்யூ கண்டுபிடிங்க. நான் கொஞ்சம் வேகமாக போட்டுடுறேன். 3, 10, 13, 18 3 டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வேகமாக போட்டுடுறேன். ஏன்னா புரியல கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 2 ஒய்யோட வேல்யூ 2 ஜெட்டோட வேல்யூ 1 கிடைக்குது. ஸோ ஆட் பண்ணால் எக்ஸ் வந்து 2 + 2 - 2. ஸோ இப்போ ஆன்சர் 2. ஆப்ஷன் சி ஆன்சர் 2. ஓகே, அடுத்து 29. A pair of irrational numbers whose product is rational number is. ஓகே, ஃபஸ்ட்டு இது எல்லாமே irrational நம்பரான்னு செக் பண்ணி பாருங்கள். √16 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ரூட் கேன்சல் ஆகிட வெறும் 4ன்னு கிடைக்கும், இது 2ன்னு கிடைக்கும். இது irrational நம்பர் கிடையாது. இது irrational நம்பர், இதுவும் irrational நம்பர், இதுவும் வந்து irrational நம்பர். ஓகேவா? பேர் ஆஃப் irrational நம்பர் கொடுத்துருக்காங்க, இது irrational நம்பர் கிடையாது. அப்போ டியும் வராது. சரிங்களா? இப்போது பேர் ஆஃப் irrational நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். whose product is rational number. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ரேஷனல் நம்பர் கிடைக்கணுமா? இது மல்டிப்ளை பண்ணால் √10, இது ரேஷனல் நம்பர் கிடையாது. இதை மல்டிப்ளை பண்ணால் √21 81, இது வந்து +−9ன்னு எடுக்கலாம். இதுதான் ரேஷனல் நம்பர். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். √3, √27. அடுத்து the smallest rational number by which √20 should be multiplied so as to get a rational number. ஓகே, கவனிங்க. √20 இருக்கா? இது வந்து நம்ம ஒரு சின்ன நம்பரால் ஸ்மாலஸ்ட் irrational நம்பர் பை விச், ஓகே, √20 வச்சு நம்ம எதனா ஒரு இது வந்து டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் ரேஷனல் நம்பர் கிடைக்கணும். எது வருது அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம ஆப்ஷன்லேருந்தே போய்க்கலாம். √20 ஓகேவா? டிவைட் பண்ணால் நமக்கு 1ன்னு கிடைக்கும். ரேஷனல் நம்பர் தான். ஆனால் இது வந்து √20 சின்ன நம்பரான்னு செக் பண்ணணும். ஏன்னா அவங்க கொஷினில் ஸ்மாலஸ்ட் irrational நம்பர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து √2 டிவைட் பண்ணி பாருங்கள். √10 தான் வரும். இது வந்து ரேஷனல் நம்பர் கிடையாது. அப்போ இது இல்லை. 5 டிவைட் பண்ணுங்கள். √20 / 5. இப்போ √20 / 25ன்னு வரும். இது வந்து ரேஷனல் நம்பர் கிடையாது. அடுத்து √5 20 / √5. ரூட்டுக்குள்ளே 20 / 5 1 டைம்ஸ் 4 டைம்ஸ் வெளியே வந்தால் 2ன்னு வந்துடும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி தான், டி தான் கரெக்ட் ஆன்சர். √5 டிவைட் பண்ணால் நமக்கு ரேஷனல் நம்பர் கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட்டு ஒன். ஸோ இதுக்கு ஆன்சர் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். நான் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படியே போட்டுடுறேன். த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் டிவைஸ் 281 1249 லீவிங் ரிமைண்டர் 5 and 7. ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க. 2 மார்க்லேயும் கேட்குறாங்க. இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சம் போடலை. ஓகே, கிரேட்டஸ்ட் நம்பர் பை விச் 280 டிவைட்ஸ் 281 and 1249 லீவிங் ரிமைண்டர் 5 and 7. ஸோ இந்த 281க்கு ரிமைண்டர் வந்து 5ன்னு வருமா? அப்போ அந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணால் நமக்கு அந்த நம்பர் கிடச்சிரும். 277 76. ஓகேங்களா? அதே போல் 1249 ரிமைண்டர் வந்து 7, அதை மைனஸ் பண்ணோம்னா 1242.
இப்போ நமக்கு 2 நம்பர் கிடச்சிருச்சா, அந்த 2 நம்பருடைய கிரேட்டஸ்ட் நம்பர் பை விச் டிவைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த நம்பரை வச்சு இந்த 276ஐயும் 1242ஐயும் டிவைட் பண்ணணும். புரியுதா? இப்போ இங்கே ஒரு நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். இதை வச்சு டிவைட் பண்ணால் நமக்கு, ஸோ இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது இங்கே டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் வந்து 5ன்னு கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரிமைண்டர் 5ஐ நம்ம இங்கே இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போது 276க்கும் 1242க்கும் நம்ம HCF கண்டுபிடிக்க போகிறோமா LCM கண்டுபிடிக்க போகிறோமான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஓகேங்களா? கொடுத்துருக்கிற கொஷினில் இருக்கிற நம்பரில் இருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிற நம்பர் வந்து சின்ன நம்பரா பெரிய நம்பரான்னு பாருங்கள். அவங்க வந்து 200 1200லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு கண்டுபிடிக்க போகிற நம்பர் அதோட சின்ன நம்பர். அப்போ கம்பல்சரி HCF தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ 276 1242 2ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம்ஸ் 3 டைம்ஸ் 8. அகைன் 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 6 டைம்ஸ் 9 டைம்ஸ் 3ஆல் டிவைட் பண்ணால் 23. இங்கே பாருங்கள், 2ஆல் டிவைட் பண்ணால் 6 2 1, 3ஆல் டிவைட் பண்ணால் 2 0 7, அகைன் 3ஆல் டிவைட் பண்ணால் 6 9, 3ஆல் டிவைட் பண்ணால் 27. ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே 2 ஒரே ஒரு 2 தான் இருக்குது. HCFன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு 2 தான் வரணும். அடுத்து 3ன்னு பார்த்தோம்னா இங்கே ஒரே ஒரு 3 தான் இருக்குது, இங்கே 3 3 இருக்குது. HCFன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு 3 தான் வரணும். அடுத்து 23 2 இடத்துலையும் இருக்குது. இது 23 23 × 6 18 1 கேரி 6 2 12 13 138. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதோட இந்த ஃபஸ்ட் சாப்டர் ரியல் நம்பர்ஸோட இம்பார்ட்டன்ட் MCQ முடியுது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த சாப்டருக்கான MCQ பார்க்கலாம். தேங்க்யூ.